Hey everyone, welcome to my channel. This is Shaheen from ArchiChef Studio. எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog கொஞ்சம் பழைய vlog தான். நான் சென்னைக்கு என்னோடய கசினோட என்கேஜ்மெண்ட்க்கு போயிருந்தேன். ஸோ அப்போ எடுத்த vlog தான் இது. சென்னையிலேருந்து ரிட்டர்ன் கிளம்புறதுக்கே ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ வர வழியில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு பார்த்தோம். பாம்ஷோர் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே எனக்கு சீ ஃபுட் ரொம்ப பிடிக்கும். டிசம்பர் எண்ட்லேருந்து ஜான்வரி மிட் வரைக்கும் சீ ஃபுட் ஃபேர் போட்டிருந்தாங்க போல். எனக்கு தெரியாது. அதை பேஸ் பண்ணி நான் போகிற வழியில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட்லாமேன்னு போனோம். பட் அங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் சிக்கன்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு கிராப் ட்ரை பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் லேட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு நான் கிரில் ஃபிஷ் ஆம்போ தான் வாங்கியிருந்தேன். டேஸ்ட் வைஸ் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குவான்டிட்டியும் நிறையா தான் இருந்துச்சு. ஃபிஷ் மட்டும் சாப்பிட்டுட்டு டின்னர் வந்து போகிற வழியில் சாப்பிட்டுக்கலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம். வசந்த பவனில் வந்துட்டு பேபிக்கு ஃபுட் வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் கேஎஃப்சியில் நாங்கள் சிஸா ட்ரை பண்ணோம். லாங் ட்ராவல்னால நெக்ஸ்ட் டே நான் பேபிக்கு கர்ட் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். பேபியோட ஃபுட் டீட்டெயில் ரெசிபியெல்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்ஷால்லா டீட்டெயில் ரெசிபி போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய பேபிக்கு ஸ்வீட்டை விட காரம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லா லைக் லன்ச் ஆப்ஷன்ஸ்லேயும் நான் வந்துட்டு ஜீரா அண்ட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி அது கூடவே நான் மின்ட் லீவ்ஸும் ஆட் பண்ணியிருந்தேன். எப்போ கர்ட் ரைஸ் செஞ்சாலும் பேபிக்காக செய்கிறப்போ எனக்கும் நான் கூட சேர்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்குவேன். ஷாசியாவுக்கு கர்ட் ரைஸ் எப்போவுமே திக்காக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ரைஸும் கேரட்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். யூஸ்வலாக நான் கேரட்ஸ் வந்து மெசேஜ் தனியாக தான் கொடுப்பேன். பட் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் திக்காக ஆகட்டுமேன்னு சொல்லிட்டு கேரட் அதிலே போட்டுட்டேன். நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு இன்னும் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கலைன்னா இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் தான் அவங்க போக போக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இன்றைக்கி நான் ஒரு பாகிஸ்தானி சிக்கன் ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. அது கூடவே பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 2 டீஸ்பூன் க்ரீன் சில்லி பேஸ்ட் அண்ட் 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன் மேரினேஷனுக்காக 3 கப்ஸ் கர்ட் யூஸ் ஆகும். பட் நான் 1 கப் தான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ ரிமைனிங் 2 கப் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஃபுல் சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நான் இதில் வந்துட்டு போட்டு நல்லா அந்த மசாலாலாம் பெரட்டி வைக்க போகிறேன். நல்லா அப்ளை பண்ண அப்புறம் நான் ஒரு 15 மினிட்ஸ் மேரினேஷனுக்காக வச்சுட்டு அதுக்கப்புறம் பாயில் பண்ண போகிறேன். ஒரு பெரிய வெசலில் இந்த 2 சிக்கனும் போட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் நீங்கள் பாயில் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பிரியாணி வெசலில் நான் 250 கிராம்ஸ் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு சின்ன கடாயில் நான் கொஞ்சமாக பட்டர் போட்டு நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நான் கார்லிக் பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் அப்புறம் க்ரீன் சில்லி பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரமாக பிடிக்கும்னா நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த நட்ஸை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 5 சிக்கன் க்யூப்ஸை நான் வாட்டரில் நல்லா டிசால்வ் பண்ணிக்க போகிறேன். ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரிமைனிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு 2 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில் பண்ண விட்டுருவேன். நான் இன்னொரு வெசலில் ஹாட் வாட்டர் ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ நான் அதுதான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நான் 15.5 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். 2:1 ரேஷியோவில் தான் நான் குக் பண்ணுறேன். லைக் 2 ரேஷியோ வாட்டர் அண்ட் 1 ரேஷியோ ரைஸ் தான் குக் பண்ண போகிறேன். நான் 9 கப்ஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ வந்துட்டு 18 கப்ஸ் வாட்டர் ப்ளஸ் ½ கப் எக்ஸ்ட்ராவாக நான் போட்டுக்குவேன் எப்போவுமே. சிக்கன் க்யூப் டிசால்வ் பண்ணுறப்பவே நம்ம 1 கப் வாட்டர் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 2 கப்ஸ் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு 15.5 கப்ஸ். ஸோ எல்லாமே சேர்த்து 18.5 கப்ஸ் வாட்டர் நான் ஆட் பண்ணிட்டேன். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். சிக்கன் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வாட்டி மேரினேட் பண்ணோம். அதுக்காக ஒரு பவுலில் ஜீரா வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூடவே கொரியாண்டர் சீட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். நான் 2 ஏலக்காய், 6 கிராம்பு, அதுக்கப்புறம் 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன்.
இது ரெடி பண்ணிகிட்ருக்கப்போவே வாட்டர் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 9 கப்ஸ் பாஸ்மதி ரைஸ் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அரிசி போடுறப்போ நல்லா தண்ணி வடிகட்டிட்டு போடுங்க. அந்த தண்ணியும் ஆட் பண்ணால் ரொம்ப குழஞ்சிரும். ரைஸ் ஆட் பண்ணப்புறம் நான் ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம சால்ட்டே ஆட் பண்ணல. ஸோ நம்ம இப்போ செக் பண்ணிவிட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1½ டீஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. மேலே வெயிட் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கடாயில் நம்ம ட்ரை ஸ்பைசஸ்லாம் போட்டு ஸ்லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஆயில் போட்டு ஃப்ரை பண்ண தேவையில்லை. மீடியம் ஃப்ளேம்லேயே 2 மினிட்ஸ்க்குள்ளே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரைஸ் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டிர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஸ்பைசஸ்லாம் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பவுடரை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே ஜாரில் 3 தக்காளி, அதுக்கப்புறம் 2 வெங்காயம், ஒரு கை அளவு கொத்தமல்லி இலை போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் குக் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறம் நம்ம கலர் ஆட் பண்ணிக்கலாம். கலர் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அகெயின் க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 1 மினிட் குக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தம்க்கு விட போகிறோம். ஸோ அதுக்கு அடியில் வந்துட்டு நம்ம தவா வச்சுக்கலாம். தவா வச்சப்புறம் இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்கேஸ் நீங்கள் டியூவல் கலர் போகிறதா இருந்தால் இன்னொரு கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 2 கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு கலர் ஆட் பண்ணப்புறம் நான் வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேமில் தம்மில் விட்டுருக்கேன். நம்ம ஆல்ரெடி ட்ரை ஸ்பைசஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட நம்ம இப்போ வெட் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1½ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணப்புறம் நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை தான் நம்ம பாயில் சிக்கன் மேலே அப்ளை பண்ண போகிறோம். நம்மளோட பாயில் சிக்கனும் ரெடியாக இருக்குது. நம்ம ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் மேலே ஃப்ரைட் நட்ஸ் போட்டு நீங்கள் லிட்டை கவர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை ஹாட் பேக்கில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் மேரினேட் பண்ணுறப்போ அந்த ஸ்லிட்ஸ்குள்ளெல்லாம் போகிற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நான் பாயில் பண்ணுறப்பவே நல்லா பெரிய பெரிய ஸ்லிட்டாக போட்டு தான் பாயில் பண்ணேன். இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சிக்கனும் பேஸ்ட் தடவி வச்சுக்கோங்க. டைரெக்டாக ஸ்டவ் மேலே க்ரில் பேன் வச்சு அதுக்கு மேலே தான் சிக்கன் வச்சு நம்ம க்ரில் பண்ண போகிறோம். ஹை ஃப்ளேமில் வச்சு க்ரில் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ஃப்ளேம் வந்து மீடியம்க்கு ஷிஃப்ட் பண்ணி ஆயில் ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் ஃப்ளேம் ரொம்பவே பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சு குக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆயில் அப்பப்போ ப்ரஷ் பண்ணிகிட்டே இருக்கணும் திருப்பி இல்லைன்னா ஒழுங்காக க்ரில் ஆகாது. இது செய்ய கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த சிக்கனை நீங்கள் ஓவன்லேயும் க்ரில் பண்ணலாம். எனக்கு ஓவனை விட ஸ்டவ் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.